ஏய் மான்ஸ்டர் யாரு பர்மிஷன் கொடுத்தா? பொறுத்துதல்ன்றது கெட்ட வார்த்தை இல்லையா? சொல்லு இல்ல கவினு. கெட்ட யாரு வார்த்தை நேத்துதான் ப்ரோ. சுரேஷ் ப்ரோ பட் போட்டாரு. இயல்பாவே அவர் டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப விட்டுறாப்ல. இங்க நீங்க மான்ஸ்டரை கட்டுப்படுத்துறேன்னா அவர் என் பாயிண்ட் வேற எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். இல்ல மான்ஸ்டர் ஆமா. உத்தரவு வாங்கிட்டேன்னு சொன்னியா? யாரு ஜிஎஸ்ஆ? அதெல்லாம் சொல்ல முடியாதுடா கவினு. இல்ல இல்ல ஆக்சுவலா என்னாச்சு நண்பன்ட்டே திடீர்னு உத்தரவு ஸ்பேஸ் வாங்கிட்டாப்டி. ஒண்ணு போட்டிருக்கீங்க? என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? எனக்கு அந்த கண்டெக்ஸ்டே புரியல. என்ன மேட்ரு அது? அவன் இது அது பாத்தியா? படிச்சேன், எனக்கு புரியல. அவன் கீழே டேக் யார் பண்ணிருக்கான்னு பாருடா கவினு. அவன் யார பண்ணிருக்கான்? ஜானு. அவன் எங்க பாரு அந்த படத்துல சொல்லுவாங்க பாத்திருக்கியா, எல்லாம் வச்சுட்டு கடைசியில ஒரு புளிய வச்சு இது பண்ணுவாங்கன்ற மாதிரி கடைசியில உன்னை போட்டு விட்டு போயிட்டான். ஏண்டா அத தளபதி ஐடியில இருந்து வருது, ஜான் அருகசாமி எழுதுன மாதிரி போட்டு வச்சிருக்கான்டா. அத இதுக்கு மேல வந்து என்ன சொல்றது, விடு, கோவம் வெறுப்புதான் அது. அது இல்ல 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 எழுதுனதெல்லாம் நீ ஓகே என்ன தான். சொல்ல வரேன்னு சொல்லு மான்ஸ்டர். மான்ஸ்டர் நீ ஜான் அட்டாக் பண்ணதுதான் அந்த தப்பு. மாதிரி நினைப்பு வந்துச்சா ஒரே ஒரு நிமிஷம் மான்ஸ்டர், நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லு. நான் எனக்கு தெரிஞ்சது உனக்கு சொல்றேன். கவினு ரெண்டே ரீசன்ரா. உனக்கு தலைவர்கிட்ட இருந்து ஐடியில இருந்து அவரோட ஃபார்ம்ல இருந்து வரும்போது யார் போடுவா? தலைவரோட இன்டெலிஜென்ஸ் இல்ல, தலைவரோட நாலேஜ் இல்லாமையும் இல்ல தலைவரோட அப்ரூவல் இல்லாம வருமா? ஓகே, அடுத்த கேள்வி கேளு. சிம்பிள் தான். அது கீழே ஜான் அருகசாமின்னு போட்டா யார் அசிங்கப்படுத்துற மாதிரி? நான் சரி, இத வந்து இப்ப நான் சொன்னா நீங்க என்னையும் திட்டுவீங்க. நான் இதை எப்படி சொல்றேன், அதாவது தலைவர்கிட்ட வந்து இந்த கண்டென்ட் மேபி கொடுத்து பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். ஜான் வாங்காமலாம் போட முடியாது. ஓகேவா? நான் அது இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா தலைவர் பர்மிஷன் இல்லாமலாம் அதை போட முடியாது. சரி, இதுல என்ன வந்து குறைய கண்டுபிடிச்சிட்டாரு நண்பன்? எனக்கு அது புரியலையே. இந்த நல்லா தானே போட்டிருக்காரு அறிக்கை. அதிமுகன்னு மென்ஷன் பண்ணலையா நேம்? எக்ஸாக்ட்லி ப்ரோ. அதுல உண்மையாலே இன்னைக்கு மத்த எல்லாரும் கொடுத்ததை விட தளபதி கொடுத்த அறிக்கை தான் இருக்கிறதுல இல்ல இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டாவும் வந்துருச்சு. அது தீர்ப்பு வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்துருச்சு. பதில் அதுதான். அவரை சிறுமைப்படுத்துற மாதிரி பண்றது எவ்வளவு பெரிய தப்பு. இதுக்கப்புறம் 90 நாள்ல நடவடிக்கை எடுக்க மாதிரி இதுக்கு நீங்க வந்து இல்ல எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் மான்ஸ்டர். இப்போ அதிமுகன்னு வந்து எங்க மென்ஷன் பண்ணணும்னு சொல்றா? அப்படி அறிக்கையில வந்து இந்த தவறுதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில நடந்ததும் அதிமுக அதை கண்டுகொள்ளை என்று அந்த மாதிரி அப்படிலாம் செட் பண்ணி இவர் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு நினைக்கிறேன். அதிமுகன்ற நேம் எல்லாம் போட்டு அப்படி இக்கு ஆ ஊ அப்படிலாம் அடிக்க சொல்றாரு டைரக்டா. ஆமா, பண்ணுங்கன்றாரு. இல்ல அது நெசசிட்டி இல்ல அந்த இடத்துல. நீ யாரு முதல்ல நீ வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு யாரு வந்து தலைவருக்கு நீ என்ன ஐடியா கொடுத்துன்னு இருக்க? ஜான் அருகசாமி டாக் பண்ணது உச்சக்கட்ட தவறு. அது வந்து தலைவர் அசிங்கப்படுத்துற மாதிரி ராகவினே. அது வந்து அது டைரக்டா இல்ல அது தப்புதான். ஜான சப்போஸ் நீ ஜான டாக் பண்ணிருந்தா நீ தலைவரே ஆதவ் எல்லாரையும் டாக் பண்ணிருக்கணும். நீ வெறும் ஜான பண்ணது தப்புதான். நான் சொன்ன 2 நரேட்டிவ் நீ கேட்ட போது உனக்கு இதுல என்ன கான்ட்ராஸ்டா இருந்துச்சுன்னா 2 நரேட்டிவ் சொன்னா அது ரெண்டுமே நீ எப்படி பாக்குற? தலைவர் அசிங்க இல்ல வெறும் நீ வந்து டாக் பண்ண அது வந்து அவரோட கருத்து கம்ப்ளீட்டா அப்படி விட்டுட்டா கூட வெறும் ஜானை டாக் பண்ணது தப்பு தான். இன்னொன்னு இதுல ஏடிஎம்கேவை எதுக்கு சேர்க்கணும்னு எனக்கு புரியல. இந்த ஏடிஎம்கே பீரியட்ல தான் இந்த தப்பு நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அதை சொல்றாருன்னு எனக்கு புரியல. இந்த இல்லாத ஒரு கட்சியை எதுக்கியா அடிக்கணும்? கவின் ப்ரோ நீ क्वेश्चन கரெக்ட்டா கேக்குற. அந்த லாஜிக்கே இல்லாத அதோட இன்டென்ஷன் தான் இப்ப எல்லாருமே क्वेश्चन பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கேள்வி கேட்கணும்ன்ற அது எதுக்குன்னே நமக்கு அது அங்க நெசசரி இல்ல. அதோட நீ நிறுத்தாம இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி போய் நீ தேவையில்லாம ஜான் அட்டாக் பண்ணி இது மல்டிபிள் டைமென்ஷன்ல எங்கேயுமே நமக்கு ஃபிட் கருத்தை சொல்றான்னு சொல்லிட்டு தலைமையை கடுப்பேத்துற மாதிரி பேசக்கூடாதுல்ல. ஆக்சுவலா அலெக்ஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். தளபதி வந்து ஃபேன்ஸ் அப்பப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபேன்ஸ் சொல்றதெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சது இன்னைக்கு எங்க வந்து நித்திருக்கு பத்தியா? இவனுங்களை இன்டெலெக்சுவல் புளுத்திய அடாச்சா இது வருதுடா எனக்கு. எங்க வந்து நித்திருக்கு பத்தியா? இல்ல மான்ஸ்டர் நீ அதை அப்படி எடுத்துக்க கூடாது. நான் அதாவது ஃபேன்ஸோட பல்ஸ புடிச்சு ஃபேன்ஸ்க்காகவே பண்ணனாலதான் அவர் இந்த பீக்ல இருக்காருன்னு நான் சொல்றேன். ஆனா இந்த கண்டெக்ஸ்டுக்கு அது மேட்ச் ஆகாது, அது ஒத்துக்கிறேன். இல்ல கவினே நீ அப்படி வச்சினா அப்படின்னா படம் மட்டுமே நடிச்சுட்டு தன் வாழ்க்கையை பார்த்துட்டு தன் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எப்படி வேணா இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ரஜினி சொல்லுவேன். நீ இப்படி அந்த பேசிஸ்ல பேசினா அப்படி ரஜினி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஏமாத்திட்டு ஃபேன் பேஸே மட்டும் வச்சுக்கிட்டு ஃபேன் பல்ஸ் அப்பப்போ டச் பண்ற மாதிரி நான் வரேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லி ஃபேன்ஸை ஏமாத்திட்டு ஊரை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா அது பண்ணல. உனக்கு நல்லா தெரியும் அந்த ஆளு பக்கா ஊப்பி, அந்த ஆளுக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்கும், அந்த ஆள் அரசியல் வந்தாலும் ஏதோ ஒரு சைட்ல சப்போர்ட் இருக்கும். இவர் வந்து இறங்கினது வந்து ரெண்டுமே ஆப்போசிட்.
அங்க பிஜேபி, இங்க டிஎம்கே. 2 பேர் நடுவுல உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. 2 பேர் நடுவுல நம்ம யாருமே இல்ல. ஒரு ஸ்பேஸ்ல பேசினாலே எவ்வளவு பிரச்சனை. அரசியல் பண்ணா இப்ப எவ்வளவு கஷ்டம். அவர் ரொம்ப நம்மளுக்காக கஷ்டம். நான் ட்வீட்டே போட்டிருப்பேனே, நம்மள மாதிரி ஒரு புது கட்சி 2 ராட்சச கட்சிகளோட மோதுறது, செயல்படுறதுல ரொம்ப கஷ்டம்னு போட்டிருப்பேனே. அதான் இந்த 2 விஷயத்த ஒரு மனுஷன் இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்ணும்போது எவ்வளவு பர்னிங்கா இருக்கும் உனக்கு தான் தெரியும். அது ஆக்சுவலா அவரை போய் வந்து நீ பர்சனலா பார்க்கும்போது அவர் லைஃப்ல அது எவ்வளவு அளவுக்கு ட்ரபிள் கொடுப்பான்னு அவர் நீ அங்கிருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம ட்விட்டர்ல பேசும்போதே நம்மளுக்கு இவ்வளவு இருக்குன்னா அவர் ரியல் லைஃப்ல எவ்வளவு பாப்பாரு. இன்னைக்கு வந்து அறிக்கை வந்து வந்தது, தீர்ப்பு வந்தோன்னா அறிக்கை வந்தது. அவர் வந்து அதுல ரொம்ப தெளிவா வந்துட்டு அந்த பாலியல் நீங்க ரொம்ப அழகா காயின் பண்ணியிருந்தாரு. அது வந்து அந்த தலைவர் கொடுத்த அறிக்கையில வந்துட்டு நீங்க இந்த இப்போ பாகிஸ்தான் தாக்குதல் நடந்தது இல்லையா, பாகிஸ்தான் தாக்குதல்ல 2 ராணுவ பெண்கள் வந்து முன்னணியில நின்று அதை இது பண்ணாங்க இல்லையா, அது குறித்த விஷயங்களை பேசிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு இது வந்து நடந்திருக்கிறதையும் வந்து நம்ம வந்து குரல் இது பண்ணணும். இனிமே வந்து உடனடி நீதி. ஏன் உடனடி நீதினு சொல்றாரு? இந்த பிரச்சனை நடந்தது எப்போ 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. ஒரு இந்த மாதிரி கூட்டு பாலியல் விஷயம், இது வந்து சாதாரணமான ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம், அதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஆட்கள் இருந்திருக்கான சந்தேகப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து 4 வருடங்கிறமே ஒரு ரொம்ப லேட்டான ஒரு இதுதான். ஏன்னா அந்த 4 வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட ஏதோ ஒரு மன உளைச்சல்னாலே அவங்க வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுக்கலாம், இல்ல அவங்களோட வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படலாம், என்ன வேணா நடக்கலாம். அதுக்காக தான் சீக்கிரமா அந்த நீதியை கொடுக்கணும்னு சொல்றது. அதையெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணி அறிக்கை கொடுக்குறாரு. ஏன் நீங்க அதை பாராட்ட வேண்டியதானே? இல்ல உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இல்ல அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் கிராஃப்ட்மேன். நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். இவரோட விஷனை வந்து நீங்க பாருங்க. எல்லாரும் ஒரு ஆங்கிள் யோசிச்சா இந்த மனுஷன் வேற ஆங்கிள் யோசிக்கிறார். அப்படி 90 டேஸ்ல வந்து தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு இது வந்து சீக்கிரம் வந்து விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு கோர்ட், ஸ்பெஷல் கோர்ட் வந்து இது பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ஒரு புது கட்சி ஒரு தலைவர் வர்றாரு, ஒரு பிரச்சனை நடக்கும்போது சொல்யூஷனோட விஷயத்த வந்து இப்ப பேசுறாருங்கன்னா அவர் சொல்ற விஷயம் ஹைலைட் பண்றது அவருடைய தொண்டர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு வேலையா? இல்ல நீங்க திமுக என்ன சொல்லுதோ அதுக்கு ஒத்து ஊதுறது வந்து நம்ம வேலையா? இப்ப திமுக வந்து காலையில இருந்து என்ன போட்டுட்டு இருக்காங்க, அதிமுக அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணலன்னு அவர் பேசிட்டு இருக்காங்க. அதையே நீன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீ யாரு? சரி, இல்ல எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல இதுக்கு மேல அந்த இல்ல மான்ஸ்டர், இந்த ஸ்பேஸ்ல இதுக்கு மேல அந்த அதிமுக வந்து மென்ஷன் பண்ணல, அதை பத்தி பேச வேண்டாம். நம்மளே வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் 170 பீப்புள் இருக்காங்க. பெரிய வேவ் லென்த் இது. இல்ல ப்ரோ, அது பேசக்கூடாதுலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எதுக்கு பேசணும் முதல்ல எனக்கு புரியவே இல்ல. இல்ல அதுதான் எதுக்கு பேசணும்னு அவர் என்ன நடந்திருக்கு. கரெக்ட் தான். இல்லங்க, ஒரு குற்றம் நடந்திருக்கு, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதுக்கு எதிர்த்து உடனடியா இனிமே இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தா உடனடி தீர்வுக்கான விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு வழியை, ஒரு விஷனை, ஒரு ஐடியாவை ஒரு லீடர் சொல்றாரு. இவ்வளவுதான் அந்த அறிக்கை. இதை எதுக்கு இவங்க உட்கார்ந்து அரசியல்படுத்தணும்? இதை இன்னொரு ஆங்கிள் சொல்லலாம். 75 வருஷம் கட்சி நடத்துறாங்க, இவ்வளவு டைம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த யோசனை தோணல. சாமானியனா வெளியிருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க புதுசா ஒரு கட்சி தலைவருக்கு அது தோணுது. அதுதான் நம்ம பெருசா சொல்றோம். நிறைய விஷயத்துல ப்ரோ நான் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளே ஸ்பேஸ் போட்டு அதை பேசுற மாதிரி இல்லாம எதுக்கு இப்ப இவர் பண்ற இந்த வேலைகள் இருக்குல்ல, இவங்களால நமக்கு இதை உட்காந்து பேசிட்டு இருக்கோம். திமுகவோட நேரேட்டிவ்க்கு நீங்க துணை போறீங்க. அப்ப நீங்க இப்ப இது என்னன்னா, இந்த மாதிரி இவங்க மாதிரி மெயின் ஐடிஸ்ன்ற மாதிரி தாவேக்கா ஆதரவாளர்கள்ன்ற பேர்ல வளர்ந்துட்டு திமுக என்ன குரல் பேசுதோ அதையே பேசுறதுங்கிறது நம்ம ஆட்களையே சோர்வடைய வைக்காதா? ஆமா பாருங்க, அவர் வந்து அதிமுகவின் தலைவர் சொல்லியிருக்காங்கல்ல, ஏன் சொல்லல? ஏன் ஒருவேளை கூட்டணி வைக்க போறாங்களோ அப்படின்லாம் தோணாதா? இல்ல கிராஃப்ட்மேன் ப்ரோ, நமக்கு இங்க ஒரே ஒப்பீனியன் நம்ம எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்றது என்னன்னா, யார் நண்பனுடைய இன்டென்ஷன் தான் நம்மளோட கோர் சப்ஜெக்ட். என்ன நம்ம ஏடிஎம்கே கூட என்ன இருக்கு, அதெல்லாம் தலைமை எடுக்கிற முடிவுகள். அது இன்னும் இன்டென்ஸான டாபிக். அது நம்ம இங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும் கவர் பண்ண முடியாது. பண்ணணும்ன்றது இன்டென்ஷன் இல்ல. பட் நீங்க இந்த யார் நண்பனோட இன்டென்ஷன் நமக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ப்ரோ. அந்த ஆளை பிரேக் த்ரூ பண்றதுக்கு அந்த ஆளே சான்ஸ் கொடுத்துட்டான். எனக்கு நல்லது. எனக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு ஓகே ஃபைன். ஆக்சுவலா நேத்து வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தேன். நான் ஏன்னா அவங்க ஸ்பேஸ்ல நான் பேசும்போது, நண்பன் ஸ்பேஸ்ல பேசும்போது சில நிறைய நரேட்டிவ்ஸை வந்து அந்த ஆளே டிசைன் பண்ணி கதை எழுதி ஏக்கம் வசனம் எல்லாம் போட்டு தள்ளிட்டான். ஓகே, அந்த சொற்பொழிவை கேட்டு முடிச்சுட்டு இவனை எதுவும் பண்ண முடியாம தான் நான் சைலண்டா இருந்தேன். இன்னைக்கு இவனே சான்ஸ் எடுத்து கொடுத்துறான். இது ஒரு நல்ல சான்ஸ் இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணுது. ஆக்சுவலா இங்க இருக்க நிறைய பேருக்கு அது ஒரு பிரேக் த்ரூ தான். நீங்க நிறைய பேர் அதை பார்த்து ஓகே ஃபைன், நோ இப்படிலாம் இருக்கு அந்த நரேட்டிவ். ஸோ இந்த ஆளை வந்து நம்மளே இந்த பிளாக் ஷீப்பை நம்மளே வெளில கொண்டு வந்த சீன் தான். ஏன்னா அதுக்கு அந்த ஆளே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டான். நன்றி.
ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அவனும், அதுக்கு நன்றி அவனுக்கு. செகண்ட் வந்து இன்னொன்று விஷயம் என்னன்னா, இந்த இந்த தாட் ப்ராசஸும் ஒரு லைக் உங்களுக்கு அந்த கருத்து இருக்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம வந்து யாருமே வந்து இடையூறு பண்ணுறதே கிடையாது. எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் கருத்து ஆளுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே யாருமே ஜட்ஜ் பண்ணுறதோ, அதை இன்டர்ஃபியர் பண்ணி இப்படி பேசு அப்படி பேசுன்றதெல்லாம் வந்து நம்மளோட தலைமையின் கீழேயும் வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இண்டிவிஜுவல் கருத்து யார் என்ன வேணா பேசலாம், அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் கட்சியில இருந்துட்டு தலைவரே வந்து நீ வந்து பேசும்போது தான் அது நாங்கள் பொறுத்துட்டு இருக்க மாட்டோம். அது யாரெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்போ நாங்கள் வந்து கேட்போம், பேசுவோம். அதுதான் என்னோட ஃபைனல் தாட் அண்ட் கன்க்ளூஷன். சொல்லுங்க கிராஃப்ட்மேன், சாரி இன்டரப்ட் பண்ணிட்டேன் நான் உங்களை. அலிகேட்டர் மேல வந்தாரு, யாராவது பேசுங்க. அலிகேட்டர் சரி மான்ஸ்டர், இதே மாதிரி தைரியமா எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் போடணும், மறந்துடாத. கவினே, நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு 2வது வாட்டி நான் ஒருத்தனுக்கு ஸ்பேஸ் போடுறேன், புரியுதா? நான் அதான் ஸ்பேஸ்லாம் போட மாட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கே அவர் ஆர்டிபி கூப்பிட்டு தான் ஸ்பேஸ் போட வச்சேன், ஓகேவா? எனக்கு பழைய ஐடியா ஒன்று போயிடுச்சு, இதுவும் போய் ஓகேவா, எதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்பேஸ் போடல. நான் அப்படியும் போட்டு நான் வந்து அபியூஸ் பண்ணல. இல்ல நேத்து இல்ல ஒரே ஒரு நிமிஷம் மறந்துடுவேன், நான் சொல்லிடுறேன். நேத்து வந்து அவர் ஒரு மென்ஷன் பண்ணிருக்காரு ஒரு பாயிண்ட். பொறாமையிலையும் வந்து இவர் ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாரு, சுப்பீரியரா ஃபீல் பண்றாரு நண்பன் வந்து, அப்படின்ற மாதிரி ஒரு இது பேசியிருக்காரு. மத்தவங்க வந்து பொறாமப்படுற மாதிரியும் பயப்படுற மாதிரியும்னு. சூப்பரா புஷி ஆனந்தையும் ஜானியுமே ஸ்பேஸ் போட்டு அடிச்ச கேங் இங்க ஒண்ணு இருக்கு. நான் பாக்கல. நீங்க வந்து இல்ல மான்ஸ்டர், நான் தான் ஸ்பேஸ் போட்டேன். நானு எங்க சைடுல தான் போட்டோம். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நாம் தமிழருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. கடைசியில லயோலா மணி வந்து டெலீட் பண்ணிட்டாரு அத, ஓகேவா? அந்த ட்வீட் அப்போ வந்து புஷியும் ஜானியும் வந்து போட்டு அடிச்சோம். நீங்க ஜானு புஷியவே பாரபட்ச பார்க்காம கட்சிக்கு ஏதாவது ஒரு பிளாக் மார்க் இருந்தா அடிக்கிற கேங் இது. ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தனும் தளபதிக்கு மட்டும்தான் விசுவாசம். அதுக்காக புஷி வந்து மதிக்கலன்னு அர்த்தம் இல்ல. அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர், அவரு கொடுக்க வேண்டிய, ஓகேவா? அதனால இவரு சொல்றதுதான் உள்ள கேட்பாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க எல்லாரும் சொல்றதையும் இங்க எல்லாரும் போடுற ட்வீட்டையும் வந்து தளபதி பாக்குறாரு, நான் நம்புறேன்ப்பா. அதோட வெளிப்பாடுதான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு செயல்பாடும் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது, ஃபாஸ்டா நடந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அது எல்லாத்துக்கும் அதான் கவினே, சிம்பிளா சொன்னா ஒண்ணுதான் சொல்லணும். எப்படின்னா, கருத்துக்கள் 1000 இருந்தாலும் செயல்பாட்டுல வர்றது வந்து பாத்தீங்கன்னா, ரியாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கணும், அர்த்தமா இருக்கணும். நம்ம அவர் ஒரு அறிக்கையிலையும் அதை தான் சொல்ல வந்தாரு. கச்சத்தீவியில மீட்கும் போதுமே அவர் அந்த அறிக்கையில அழகா மென்ஷன் பண்ணாரு, ஓகேவா? 100 வருஷத்துக்கு குத்தகை கூட்ட மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வேணா ரீகால் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை நோக்கி தான் போயிருப்பாரு. வக்புக்கே அதுக்கு தான் கேஸ் போட்டது நம்ம, ஓகேவா? இங்க இருந்து உனக்கிட்ட கத்தி சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி டிராமாலாம் வேணாம், நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணுவோம். இதால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க, நாளைக்கு இதே வந்து கிறிஸ்டினுக்கு வரும், கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு வரும், ஓகேவா? இது எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் எல்லாரையும் போய் அட்டாக் பண்ணுவோம். இல்ல ஆனா மான்ஸ்டர் ஒண்ணு நம்ம பெருமையா மாறு தட்டிக்கலாம். அதாவது இவர் அளவுக்கு விஷன் உள்ள லீடர், இவர் அளவுக்கு கிளாரிட்டியா ஒரு ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்ணி அணுகிற லீடர் வந்து இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல யாரும் கிடையாது. சொன்னா ஜெயக்கடான்னு சொல்ற கும்பல்ல ஒரு பக்கம் அவருக்கு இருக்கக்கூடிய விஷன், நீங்க வந்து தெளிவா ஒரு பிரச்சனையிலையும் ஒரு விஷன் முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் உண்மையான மக்கள் செல்வாக்கு. நீங்க வந்து இவங்க பாருங்க, இப்ப திமுக வந்து ஸ்டாலினுக்கே கூட்டம் கூட மாட்டேங்குதுங்கிறதுனாலதான் அவசரமா ஒரு போர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது அதுலயும் கூட கூட்டம் கூட்டி காட்டணும்ன்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில அவங்க வந்து செய்யறாங்க. அதெல்லாம் இப்ப ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இவருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கூடுற கூட்டங்கிறது ஒரு உண்மையான லீடர் வந்து இங்க தமிழ்நாட்டுல உருவாயிட்டு இருக்காரு அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்கு. இப்போ அவருடைய விஷனுக்கு அவருடைய சப்போர்ட்டை வந்து அவருக்கு மக்கள் மீது அவருக்கு இருக்க அபிமானத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் நம்ம எல்லாம் வேலை பார்க்கணுமே தவிர வந்து இதுல நம்முடைய தனிப்பட்ட இதையெல்லாம் நிரூபிச்சுக்கிறதுக்கு இங்க வந்து இடமே கிடையாது. அவர் ஒரு பாதையில போயிட்டு இருக்காரு. நமக்கு தோன்றத விஷயங்களை வந்து கண்டிப்பா வந்து சொல்லலாம். இப்ப வந்து உங்க ஏரியா பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன் வச்சு நீங்க சொல்றதா இருக்கலாம், அல்லது தமிழ்நாடு அளவுல உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, எனக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா நீங்க அதை பத்தி விரிவா எழுதியோ இது பண்ணியோ நீங்க வந்து பண்ணலாம். இல்ல வேற ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு கருத்து இருக்கு, இப்ப ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அல்லது வந்து இப்படி நடக்குதுன்னா அதுல ஒரு கருத்து இருக்குன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ, ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமான இஷ்யூ, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அது சம்பந்தமா ரொம்ப அறிவுபூர்வமா அறிக்கை கொடுக்குறாரு.
அதுல வேற எதையுமே இது பண்ணாம அதை பொலிட்டிசைஸா மாத்தி அதை உங்களுடைய எதிர்கட்சி உங்க ஆளுங்கட்சி என்ன நேரம் டிசைட் பண்ணதோ அதுக்கு துணையா பண்றது இருக்குல்ல. நிச்சயமா இவர்கள் எல்லாம் வந்து கட்சிக்காக அல்லது விஜய்க்காக உழைக்க வந்தவர்கள் கிடையவே கிடையாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து வேணும். அதான் எக்ஸ்போஸ் ஆயிட்டான் ப்ரோ, விடுங்க ப்ரோ. அதனால ஒரு மாதிரி எல்லாருக்குமே டென்ஷன் தான் இருக்கு. மான்ஸ்டர் ப்ரோ எவ்வளவு நேரம் தான் அவனையே போட்டு அடிச்சிட்டு இருப்பீங்க? கொஞ்ச நேரம் டிஎம்கே பக்கம் போவோமா? சரி, இல்ல நிறைய பேர் ஒரே செகண்ட் நான் இப்பதான் வந்தேன். என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தெரியாது, கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்களேன். ஓகே, என்னன்னா யுவர் நண்பன் சொல்லிட்டு ஐடி உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியுமா? தெரியும். ஓகே, அவர் லாஸ்டா என்ன ட்வீட் போட்டார் பாத்தீங்களா? இல்ல லைக் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? லாஸ்டா போட்டதெல்லாம் பார்க்கல. அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுல வந்து ஒரு சில கருத்துக்கள் போட்டுட்டு லாஸ்டா ஒருத்தர் அட்டாக் பண்ணிருப்பாரு. ஸோ அது பண்ணது தப்பு, அந்த நரேட்டிவ் தப்புன்றதுக்காக இந்த ஸ்பேஸ். ஸோ இஸ் ஒன் ஆஃப் அ பிளாக் ஷீப். பார்த்துட்டு வேணா வந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். நீங்க அதை போய் பாத்தீங்கன்னா, அந்த ட்வீட்டை பாத்தீங்கன்னா உங்க கருத்தை நீங்க ஷேர் சரி, நான் பண்ணுங்க. இதுல அந்த ஒப்பீனியன் ஹப்னு சொல்லிட்டு ஒரு ஐடி டிசைனர்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு அந்த இதுக்கு அந்த உயர்நண்பன் போட்டிருந்த ட்வீட்டுக்கு கீழே பதில் போட்டிருந்தாரு. ஏன் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடி கொடுத்துருக்காரு. உண்மையிலே அது சூப்பரான ஒரு பதில் வந்து அது விஜய் உண்மையில அதை பாராட்டத்தக்க ஒரு பதில். அது நானும் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்தது அந்த ட்வீட். வந்து விடுங்க, இந்த மாதிரி பிளாக் ஷிப் அப்பப்போ வெளில வரும். அவ்வளவுதான், நம்ம ரொம்ப கஷ்டம் எடுப்போம். நான் நினைச்சேன் ப்ரோ நீங்க வேற கட்சி ஆரம்பிக்கும் போது அமுச்சு விட்டா நீங்க நிறைய பிளாக் ஷிப்ஸ் ஆகணுங்க. இல்ல ஆக்சுவலா எல்லாம் ஆர்டிபி ப்ரோ, நம்ம ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். நம்ம பார்த்தா ஈவினிங்ல எக்ஸ்போஸ் ஆகிக்கிறானுங்க அப்பப்போ. இல்ல எனக்கெல்லாம் அந்த ட்வீட் போட்ட உடனே அது அது நான் அத்தனைக்குமே அவனோட அந்த நோட்டிபிகேஷன்ல ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம நேரத்துக்கு என்னமோ எனக்கெல்லாம் பார்த்த உடனே அப்படியே படபடப்படன்னு வந்துருச்சு. நான் டைப் வந்து அடுத்து ஒரு 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 நிமிஷத்துக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். அது தேவையில்லாதது, தேவையே இல்லாதது. நான் அந்த ட்வீட் போடுறதுக்கு முன்னாடியே சொன்னேன் ப்ரோ. நீங்க ஏற்கனவே நேத்து பேசுனீங்க, அதுலயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போதைக்கு எந்த கருத்தும் சொல்லாதீங்க, அது தப்பா போய் முடியும்னு நான் சொன்னேன். ஆனா அப்படி இருந்தா அவர் அடுத்த 2 செகண்ட்ல அவர் இந்த மாதிரி போட்டதுமே எரிச்சல் ஆயிடுச்சு. அவருக்கு தன்னை தானே போதிக்கிற மாதிரி நினைச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ போதி தர்மன் ஒரு பாவம்யா, ஏன் அங்க கொண்டு நிறுத்துறீங்க? பட் இந்த மாதிரி ஆட்களோட ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் சொல்றேன், இப்ப அவங்களே தானே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அங்க லாங் ரன்ல இவங்க எல்லாம் அதாவது என்ன இன்டென்ஷன்ஸ் யாருக்கு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல அது கண்டிப்பா வெளியே எக்ஸ்போஸ் ஆயிடும். ஸோ நான் இன்னுமே சொல்றேன், நம்ம எல்லாத்துக்கும் கிரிட்டிசிசம் இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும், தப்பே கிடையாது. ஸோ நம்ம கட்சியும் அதை நம்ம என்னைக்குமே நம்மள இப்படி பேசக்கூடாது, இப்படி நம்ம நினைக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. கட்சி கட்டமைப்பை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதுக்குன்னு நம்ம கிராஃப்ட்மேன் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் பண்றதுக்கு இமெயில் அட்ரஸஸ் இருக்கு, ஏன்னா நம்ம கருத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒப்பீனியன் ஹப்ஸ் இருக்கு. ஸோ இருக்கிற சேனலை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ சில கேட்க மாட்டேன்றாங்கன்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம எந்த சூழ்நிலையில இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு களத்துல. எவ்வளோ பேர், நான் திரும்பி சொல்றேனே, அவங்க அடிக்கிற வெயில், நைட்டு பகல், ஒருத்தவங்க வீடியோவும் பார்க்கும்போது அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு நம்ம ஆன்லைன்ல இருந்து கொடுக்கறது பூஸ்டா தான் இருக்கணும். ஏன் நம்ம பேசுற கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்கப்பா. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது நம்ம ஆன்லைன்ல உட்காந்துட்டு நம்ம செய்யற எஃபர்ட்ஸ் வந்து அவங்களை இன்னும் மென்மேலும் போய் அவங்களுக்கு பேர்டன் ஆயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சிலர்லாம் வந்து அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டு இதே விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதாவது கிரவுண்ட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்து ப்ரொமோட் பண்ணணும். அப்புறம் அந்த டிராக்னு சொல்ற ஒரு ஐடி இருக்குல்ல, அந்த ப்ரோ வந்துட்டு டிவிகே ஒர்க் ஃபோர்ஸ் அது ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வந்து டெய்லி எடுத்து போட்டே இருக்காங்க. எங்கெங்கயோ தமிழ்நாட்டுல இருந்து எங்கெங்கயோ நடக்கிற விஷயங்கள்லாம், களத்துல என்னெல்லாம் பண்றாங்க, போராட்டங்களா இருக்கட்டும் அல்லது வந்து போயிட்டு மனு கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து கட்சி வந்து என்ன கொடுக்குது சொல்லுங்களேன். எனக்கு கட்சி பொறுப்பை கொடுத்தார்கள், நான் வந்து மறுத்து விட்டேன் அப்படிலாம் இவங்க எல்லாம் சீன் போட்டுக்கிறாங்களா? அவங்களால முடிஞ்சதை ஆத்மார்த்தமா வேலை பாக்குறாங்கல்ல. அந்த இல்ல இது அது ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க ப்ரோ. நம்ம கிரேக் பிரதர்லாம் அந்த டிவிகே கிரவுண்ட் ஃபோர்ஸ் அந்த ஐடியா கூட நான் இந்த சாட்ல போடுறேன். அதெல்லாம் நம்ம நிறைய பேர்கிட்ட அந்த கேள்வி இருக்கும், நமக்கு என்ன எங்க நடக்குது, நமக்கு எதுவும் தெரியல வைக்கல அப்படின்னு நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். பட் நிறைய பேர் தன்னெழுச்சி அவங்கவுங்க வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்றது முடிஞ்ச அளவுக்கு அவர் கன்சாலிடேட் பண்ணி போடுறாரு.
இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு நான் இது வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஆர்டிபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 3 days பேக் நினைக்கிறேன் நைட்டு வந்து நம்ம பேசணும். சங்கி அப்புறம் ஒரு 4-5 பேர்கிட்ட கூட நம்ம வந்து நான் கேட்டல லைக் இது மாதிரி என்ன இனிஷியேட் பண்ணா இன்னும் வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து பண்ணது வந்து ஆன்லைன்ல வந்து இனிஷியேட் பண்ணும்போது இன்னும் நல்லா பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒருத்தரை பார்த்துருந்தேன். அவர் வந்து பாரன் பாலாஜின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ மாவட்டம் போல அந்த மாவட்டம் அவர் சொல்றாரு கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம். அவர் சொல்ற அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் என்னோட ஐடி, நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஐடி விங் நாங்க கிரியேட் பண்ண போறோம். இது ஐடி நாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நடக்கிற தொகுதியில இருக்க பிரச்சனைகள்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதை அட்ரஸ் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கட்சியே ஆக்சுவலா ஃபாலோ பண்ணுது நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், இங்க என்ன கருத்து இருக்கு எல்லாருக்குமேன்ட்டு. ஸோ அதை கருத்து நல்லா இருக்க கருத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை தலைமைக்கு எடுத்துட்டு போய் அதை பண்றாங்க அப்ரூவல் வாங்கிட்டு. நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா தெரியல. இங்க நிறைய பெரிய பெரிய ஐடிஸ் அண்ட் யூடியூப்ல பேசுற நம்மளோட ஐடிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல அப்ரூவல் வாங்கிட்டு தான் அந்த ஒரு டாபிக்கே பேசுறாங்க. அது தெரியுங்களா? நம்ம சும்மா இன்ஃபர்மேஷன் டைரி ஏனோ பிரதர் சொன்னார்ல. ஆமா. நான் அவர்கிட்ட ஒரு கருத்தை வச்சபோது இன்ஃபர்மேட்டிவ் டைரி என்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான். நான் தலைமையில கேட்டுட்டு பேசுறேன் தோழர் அப்படின்னாரு. அவங்க வந்து இவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு ஒரு விஷயம் அவங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்னா they getting approved, they need approve from the authorities. அங்க போய் அதை அப்ரூவல் வாங்கிட்டு தான் இங்க பேசுறாங்க. சும்மா ஏனோ தானெல்லாம் பேசல அவங்க. ஸோ இவ்வளோ இருக்கு ஒரு கட்சியோட கட்டமைப்பு இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பொத்தம் போக்குல நம்ம பேசிட்டு இருக்கும் போது தலைவர் வந்து ஒருத்தர் பேசும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இங்க நண்பனை வந்து நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரொம்ப பேர் நிறைய பேர் இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே வந்து நான் பேசினது இங்க நிறைய பேர் பேசினது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும், இல்லை ஒரு மாதிரி என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க எல்லாமே நண்பன்லாம் முன்னாடி நம்மளுக்கு எல்லாருக்குமே தலைவர் தான் முக்கியம். தலைவரை தப்பு சொல்றப்போ நண்பனா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி ரெண்டும் ஒன்று தான், போட்டு அடி தான். அதில் வந்து பாரபட்சமே கிடையாது. இது நண்பன் ப்ரோ இன்னும் நல்லா டஃப் கொடுப்பாருன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவர் யாரும் காட்டிக்காம அப்படியே கொண்டு போயிட்டு நம்மள குழப்புவாருன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு இப்பயாச்சு. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா, நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஆக்சுவலா. இவர் வந்துட்டு கேட்டிருக்கிறது வந்துட்டு சரின்னும் நம்ம சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவா வந்துட்டு இவங்க ஏடிஎம்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியும் நம்ம போட்டிருக்கலாம், இவங்க மென்ஷன் பண்ணாம போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு அரசியல் நகர்வு, ஓகேங்களா? சோ அதுல வந்துட்டு இவர் நண்பன் வந்துட்டு நீங்க ஏன் ஏடிஎம்கே வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறது வந்துட்டு தலைமை கேள்வி கேட்கறது ஏற்புடையது இல்ல, ஓகேங்களா? பட் இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா? என்ன எந்த கண்ணோட்டத்துல கீழே யார பாக்குறீங்க? டேக் பண்ணிருக்காங்க கேள்வி கேட்கறது அது பார்த்தேன். சோ நீங்க என்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்க அத சொல்லுங்க, அது எனக்கு புரியல. ஐயோ கண்ணோட்டத்தை விடுங்க, உங்க புரிதலை சொல்லுங்க. டேக் யார பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. அது வந்து ஜான் தளபதியோட ஆரோக்கியசாமி ட்வீட். பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அப்போ டேக் ஜான் ஆரோக்கியசாமி பண்ணா அது என்ன மென்ஷன் பண்றாங்கன்னு அர்த்தம்? அதாவது உங்க புரிதல் எப்படி இருக்குன்னு இல்ல பாக்கலாம். இல்ல அதாவது ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனை கேட்டுதான் நம்ம தலைவர் வந்து ட்வீட் பண்ணுவாரு. அதனால அந்த மாதிரி அந்த அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஆக்சுவலா ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருக்குங்க. என்னங்க நீங்க வந்து இங்க ஒரு கருத்தை ஈஸியா வந்து அப்படியே ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க, அடிச்சுட்டு போறீங்க. இல்ல ஒரே நிமிஷம். இல்ல நீங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய கட்சி புரிஞ்சிருக்கீங்க? நான் முடிச்சிடுறேன். ஆக்சுவலா இப்ப நான் வந்துட்டு ஒரு தலைவரா இருக்க, ஒரு கட்சியோட தலைவரா இருக்கேன் அப்படின்னா நான் என் இஷ்டத்துக்கு மட்டுமே வந்து நான் முடிச்சிருக்கேங்க. வெயிட் பண்ணுங்க, நான் என்ன எல்லாத்தையும் பேச விடாமல பண்ண போறேன். முடிச்சிடுறேன். இப்ப நான் வந்து ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னா எனக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களோட ஆலோசனை பேர் அவங்க கூட கலந்தாய்வு பண்ணி தான் ஒரு ட்வீட் பண்ணுவேன் நான் ஆக்சுவலா. சோ நான் தான் தலைவர், நான் வந்துட்டு எனக்கு என்ன கரெக்டா இருக்கோ அது ட்வீட் பண்ணிடலாம் அப்படின்றலாம் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஒரு டீம் இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட கலந்தாய்வு பண்ணி தான் அந்த ட்வீட் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு புரோட்டோகால். மேடம் ஓகே, சூப்பர், வெல் அண்ட் குட் மேடம். இப்போ திமுகல ஒருத்தர் இருக்கிறாரு, திமுக தலைமையில இருந்து ஒரு நிமிஷம் ப்ரோ. சாரி கிராஃப்ட் ப்ரோ, நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். இல்ல நான் இது மட்டும் சொல்லிடுறேன், ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்றேன். என்ன நம்ம கட்சியோட கட்டமைப்பு அவங்க ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம். இல்ல ஜெயஜோதிக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இப்போ நீங்க ஒரு நரேட்டிவ் வந்தீங்களா ஜெயா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா எல்லாம் ஒரு டீம் இருக்கும், அந்த டீமோட டிஸ்கஷன் பண்ணி தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அப்படி டீமோட டிஸ்கஷனே இருக்கட்டும், யார் ஐடியில வந்தது? அது புரியல. எந்த ஐடியில வந்தது?
என்ன இல்ல கேக்குறீங்க? அவர் என்ன ஏங்க கேக்குறாருன்னா அந்த தளபதி அறிக்கை ஐடியா எந்த ஐடியில வந்ததுங்க? அறிக்கை எந்த ஐடியிலங்க விட்டாங்க? நான் இன்னும் அறிக்கையை பார்க்கல. விஜய் நான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க தளபதி தயவு செஞ்சு இங்க பாருங்க, தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்குங்க. ஃபுல்லா பார்த்துட்டு வந்தாவது கேள்வி ஏங்க கேளுங்க. நான் உங்களுக்கு நாங்க பதில் வேலையை சொல்றேன். முடிச்சுட்டு இப்பதாங்க ஃபர்ஸ்ட் வந்தேன். ஒரு நிமிஷம் ஏங்க நீங்க இருங்க. நடுவுல வந்தீங்க, வந்துட்டு என்ன சொன்னீங்க என்கிட்ட? நான் வந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுனீங்க. போய் பார்த்துட்டு வரேன்னு ஏதோ பார்த்துட்டு வந்தீங்க. இப்ப கேட்கும் போது கேள்வி கேட்டா நானு போய் பாருங்க எந்த ஐடியில வந்தது, யார் உங்களை சொன்னா, அதெல்லாம் அப்பதான் உங்களுக்கு புரியும். புரியுதா? ஜென்ரலா நாங்க யாரும் வந்து இல்ல போய் இல்ல சொன்னது கேள்வி மான்ஸ்டர் கேட்டு என்ன சொல்ற அப்படின்னா, ஜானை மட்டும் அங்க டேக் பண்ண வேண்டிய இதுக்கான இது என்ன? அது போட்டிருக்கிறது அண்ணன் ஐடியில இருந்து வந்திருக்கு. அப்ப வந்து ஒரு ஹோல் டீம்னா இப்போ ஹோல் டீம் அண்ணன், புசியானது, ஆதவ் அர்ஜுனா, ஜானு, அப்புறம் டிவிக்கு ஹெட் குவார்டர்ஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்ற. அப்படி ஜானை மட்டும் டேக் பண்ணா அப்ப ஜானோட கருத்து தான் கட்சியோட கருத்தா? அப்ப கட்சியில மத்த அண்ணனோட கருத்தெல்லாம் வெளியே வராதன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அதான் அவங்க பாக்கல கெவின், அப்புறம் எப்படி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன்? அதான் போய் பாத்துட்டு ஏங்க சொல்லுங்க. பாக்கலனாலும் அந்த என்ன சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு புரியுது. இல்ல இல்ல இல்லங்க இல்ல பாலிடிக்ஸ் அவரை பேசலங்க. ஜானை தயவு செஞ்சு மட்டும் டேக் புரிஞ்சுக்கங்க. பண்ணதான் இங்க பிரச்சனை. ஜானை ஏய் மட்டும் இவன் டேக் ஜான பண்ணதான். மட்டும் தான்டா. ஏய் நீ ஜான மட்டும் தான்டா சொல்றா. அத விட்றா. சிம்பிளா சொல்ல போனா ஒரு இப்ப கவின் சொன்னது கரெக்ட் தான் 100%. நிறைய பேரை நீங்க சொன்ன மாதிரி டேக் பண்ணிக்கோ. ஆனா என்னோட மெயின் கருத்து என்ன தெரியுங்களா? குற்றச்சாட்டை வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலா சொல்லணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது கருத்து இருக்கா, முரண்பாடு இருக்கா, இதுல வந்து ஜானோட இன்டர்ஃபியன்ஸ் இருக்கா, இல்ல ஜான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஜான் விஷயத்துலதான் இது எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கான்னு இருக்கணும். எதுவுமே இல்லாம இன்னைக்கு வந்து சடனா இது வந்து கீழே ஜான் அட்டாக் பண்றது வந்து ஒரு தலைவரை தப்பு சொல்ற மாதிரி. இது ஏற்புடையது இல்லைங்க, அது ஓகேவா? தப்புன்றது ஏற்கவே இது ஏற்புடையதே அக்செப்டன்ஸே கிடையாது. இதை accept- அக்செப்டே பண்ணிக்க முடியாது என்னைக்குமே. ஏன்னா தலைவர் அவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்காரு. யாரை நம்பி உருவாக்கி இருக்காரு? எல்லாமே வந்து தலைமை கீழ கட்டுப்பாடுன்ற பேர்ல தான் நம்ம ஏகிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்படிதான் இருக்கு. இதை வந்து நீங்க ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஈஸியா வந்து சொல்லிட்டு போகும்போது ஆப்போசிட்ல பாக்குறவங்களாம் நம்மள நகைச்சுவை தான் பார்ப்பானுங்க. அந்த டோன் தான் அது கிரியேட் பண்ணும். சோ அதனாலதான் இந்த இல்ல இன்னைக்கு ஜானை டேக் பண்ணதுக்கான அர்த்தம் உங்களுக்கு என்ன, எத்தனை எப்படி பேருக்கு ப்ரொஜெக்ட் இல்ல கட்சியோட அந்த கட்டமைப்பு உள்கட்டமைப்பு தெரியும் சொல்லி எனக்கு தெரியல. எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலுமே திங்க் டேங்க்னு ஒரு இது இருப்பாங்க, ஒரு டீம் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஹெட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த திங்க் டேங்க் வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணி இது இஷ்யூஸ், இதை வந்து இப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளில ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இப்படி வந்துட்டு அறிக்கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அவங்க வந்துட்டு ஒரு இது கிரியேட் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அப்புறம் அப்படிதான் வரும் ஆக்சுவலா ஒரு அறிக்கைன்றது. நீங்க இது சொல்றீங்க நம்ம நீங்க ஒரு கட்சிக்கு கட்சியில கிடையாது, ஒரு எல்லா கோரிக்கை வைக்கிறீங்கன்னா கட்சிக்கும் இது பொது. மேடம் ஆக்சுவலா இந்த மேடம் புரோட்டோகால் கட்சியில வந்து ஒரு பொதுவானது. கோரிக்கை வைக்கிறீங்கன்னா கட்சி தலைவருக்கு கோரிக்கை வைப்பீங்களா, கட்சி தலைவருக்கு உதவியா வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள்ட்ட போய் கோரிக்கை வைப்பீங்களா? வெளிப்படையா வைக்கிறது. உங்களுக்கு ஒரு கருத்தே இருக்கலாம், அந்த வெளிப்படையா கருத்தை அது நீங்க அது கோரிக்கை வேணா வைக்கிறீங்க. சொல்லுங்க, அது வேணா சொல்லுங்க. வெளிப்படையா இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ட்வீட் பண்ணும்போது எல்லா கட்சியிலையுமே வந்துட்டு எல்லா தலைவர்களுக்குமே வந்து உதவி பண்றதுக்கு 100 பேர் 150 பேர் கூட இருக்கலாம். அதை வந்து யாரும் மறுக்கல. தலைவருக்கும் சில பேர் வந்து வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க, அதையும் யாரும் மறுக்கல. இப்போ ஒரு கருத்து தலைவர் பெயரில் வந்து ஒரு அறிக்கை வந்து வருது. அந்த அறிக்கையில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்தே இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாருக்கிட்ட போய் சொல்லுவீங்க? தலைவா எனக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குன்னு தலைவர்கிட்ட சொல்லுவீங்களா? தலைவருக்கு இவர்தான் அறிக்கை எழுதி கொடுத்தார் என்று நான் நினைக்கிறேன், அதனால அவர் ஐடியை டேக் பண்ணுவேன் அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த அறிக்கையே வந்து விஜய்க்கு தெரியாமல் ஏதோ வெளியே வந்த மாதிரி மறைமுகமா ஒரு துணியை வந்து நீங்க கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க. எக்ஸாக்டா இதுதான் ப்ரொஜெக்ட் ஆகுது வெளியில. இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன், இது ஆமா அறிக்கை அதான் வந்து கத்தினுங்கிற ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஜானே வந்து எழுதி கொடுத்துருக்கட்டும், அதுக்கப்புறம் அண்ணன் பார்த்துட்டு ஓகே இதை போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுல தப்பு கிடையாது, அண்ணனோட பர்மிஷன் எல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஜானை மட்டும் டேக் பண்ணா இது இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். இல்ல இதுல இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ இல்ல இதை என்ன இப்படி நேரடிவ் போயிட்டு பார்க்கலாம்ல. இருக்கு, ஒரு நம்ம தலைவர் வந்துட்டு அவருக்கு எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி இல்ல, அதனால இவரை கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. அதெல்லாம் இதெல்லாம் முட்டுங்க வந்து நல்லா முரட்டு முட்டா இருக்கு இதெல்லாம் வந்து. ஏங்க அந்த இது வரைக்கும் இல்ல இல்ல அதாவது அந்த கந்தரவ கொட்ட சமத்தாலுமே கிடுகிடுக்கிற அளவுக்கு முட்டா இருக்கு இது வந்து. ஏங்க அந்த ஒரு டைலாக் கேட்டிருக்கீங்களா தளபதி ஜெயா? ரசிகர்கள்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. அவர் இல்ல ஜெயா அது ஒரு பேசாம அதை டைலாக் டெலீட் பண்ண கேட்டிருக்கீங்களா? சொல்லி மெசேஜ் பண்ணாரு, ஏன் டெலீட் பண்ணிட்டு ஒரு போறாரு. மச்சான் படத்துல நீ ஒரு பிரச்சனை வந்தாலே வந்து நீங்க வந்து நேரடியா விஜய் ஐடியை டேக் பண்ணி இது பண்ணி தான் பண்ணுவாங்க இவங்க வந்து. இவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து நீங்க முதல்ல இந்த அறிக்கைக்கு பின்னாடி ஜான் ஆரோக்கியசாமி தான் இருக்கிறான்ற முடிவுக்கு இவர் எப்படிங்க வராரு? நண்பன் எப்படிங்க வராரு? இவருக்கு எப்படி தெரியும்? எப்படி அவருக்கு அந்த முடிவுக்கு வர்றாரு? அவர் வந்து அந்த நேரட்டிவ் வந்து டிஎம்கே செட் பண்ற நேரட்டிவ். விஜயனுடைய அறிக்கைகள் வந்து இன்னார் எழுதுறாருன்னு இவங்க ஒரு 3 பேர் வந்து இந்த தொண்டை விற்கிறவங்க இருக்காங்கல்ல, 100 ரூபா கொடுத்தா தொண்டையை போயிட்டு யூடியூப்ல விற்பாங்க, அவங்க செட் பண்ற ஒரு நேரட்டிவை வந்துட்டு
இவர் வந்து எதுக்கு வந்து அப்ப ஈல்டு பண்றாரு, இவர் எதுக்கு அப்ஹோல்ட் பண்றாரு? அப்ப நீ வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசுறியா இல்ல தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுறியா? எந்த சூழ்நிலையிலையும் ஒரு அறிக்கை வந்து தலைவர் பேர்ல வருதுன்னா தலைவரோட அறிக்கை இது, அதுதான் கட்சி. நீ வந்து என்ன அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிற? இது கட்சியினுடைய வரலாறு, உலக இலக்கிய வரலாறு, உலக அரசியல் வரலாறுல நீ என்ன பாடம் எடுக்கிற? ஒரு பேசிக்கான விஷயம் இது. தலைவர் பேர்ல அறிக்கை வந்தா அது தலைவரோட அறிக்கை இது. தலைவர்கிட்ட கோரிக்கை வை. நீ இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் வந்து பூத் கமிட்டி மீட்டிங் நடந்த போது ஒரு போஸ்ட் போட்டாரு, வேற எது நடந்தாலும் அதுல ஒரு போஸ்ட் போடுவாரு. யாராவது இந்த போஸ்ட் ஏன் போட்டான்னு கேட்டு இது வரைக்கும் அவரை பத்தி ஏதாவது பேசியிருக்கோமா? வேறு சில விஷயங்கள்னால இப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், இந்த திருநங்கைகள் சார்பா, அதாவது அன்அபிஷியலா வெளியிலேயே தெரியாம அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம ஒரு ஸ்கிரீன்ஷாட், ஒரு இது பேப்பர் போட்டோ ஷோ ஒன்று பரவிட்டு இருந்தது. தாவேக்கால வந்து என்னென்ன அணிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து, அந்த அணிகள்ல 9வது இடத்துல திருநங்கைகளுக்கான அணி வந்து பேர் இருக்க மாதிரி, அந்த பேப்பரே உண்மையான பேப்பரா யார் எடுத்தா எதுவுமே தெரியாது. உடனடியா வந்து என்னன்னா திமுக ஆதரவா இயங்கக்கூடிய திருநங்கைகள்ன்ற பேர்ல இருக்க சில பேர் வந்து அதை வந்து ரொம்ப மோசமா ஆபாசமா விஜயை தாக்குதல் பண்ணி இது பண்ணாங்க. இவர் உடனே என்ன பண்றாருன்னா, இவர் வந்து நீங்கள் இதுல எல்லாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாமா, முதல்ல அது கட்சி பேர்ல வந்துச்சா, கட்சியோட ஐடியில இருந்து வந்துச்சா, இல்ல கட்சி சார்பாக இந்த மாதிரி அணி பட்டியல் கொடுத்துக்கணும் எங்க பத்திரிகை செய்தி இருக்கா, எதுவுமே தெரியாது. இதெல்லாம் என்னன்னா தங்களை சுத்திகரித்துக் கொள்றது, தங்களை வந்து பெரிய புனிதர் மாதிரி, தங்க வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள், கட்சிக்குள் இருந்து கொண்டு கட்சிக்கு எதிராக கேள்வி கேட்போம். போய் கேட்டுட்டு இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, உங்க அப்பா நடுக்கடற்குள்ள நண்டு வறுத்து திட்டுட்டு இருப்பான், அங்க உட்காந்து கேள்றான்ற மாதிரிதான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, ஆக்சுவலா ஜான் அவங்களோட ஐடி பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஃபாலோவர்ஸும் சரி, இல்ல ஃபாலோ பண்றவங்களும் சரி கம்மியா தான் இருக்கு. அதை கொண்டு போய் இவங்க பப்ளிசிட்டி பண்ற மாதிரியும் இருக்கு. அந்த போஸ்ட கொஞ்சம் டெலிட் பண்ணாருன்னா பரவாயில்ல. அதை யாராவது சொல்லுங்க. நீங்க தான் மேடம் சொல்லணும் அது அவர்கிட்ட. நீங்க தான் அவருக்கா சப்போர்ட் பண்ணீங்க. இல்ல ஜானுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி யாராவது வந்தா அப்புறம் நான் அடிப்பேன் ஜானை டைரக்டா. இங்க யாரும் எதுவும் தெரியாம உட்காந்துட்டு இல்ல. என்ன புரியல? இல்ல ஜானுக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ணி, யாராவது உங்களை சொல்லல, ஜானுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி அவர் நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவர்னு யாராவது வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்றேன். ப்ரோ கவின் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அவர் வந்து தப்பா இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும், இப்போதைக்கு அவர் வந்து தலைவர் கிட்ட டுடேஸ் கான்டெக்ஸ்ட் வந்து இட்ஸ் டோட்டலி ராங் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுல ஜான் மட்டும் இது பண்ணது இன்னைக்கு நண்பன் போட்ட ட்வீட் மட்டும் கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்களே, எனக்கு இதுவே வந்து என்னுடைய அளவில் வந்து அது ஏற்புடையதா இல்ல. ஏன்னா அவர் இன்னைக்கு தலைவர்கிட்ட வேலை பார்க்கிறாரு, அவருக்கு தலைவர்கிட்ட வேலை பார்க்கிற வரைக்கும் நம்ம வந்து அவரை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. நீ அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? அவர் வந்து இன்னொரு விஷயம் கவின், நேத்து இதே இந்த ஆள் தான்டா என்ன தெரியுமா சொல்லியிருந்தான் குரூப்ல, என்ன பிடிக்காதவர்கள் 2% 4% இருக்காங்க, அதெல்லாம் பேர்லாம் சொன்னான். ஓகேவா, சுரேந்தர் பேர்லாம், நம்ம சுரேந்தர் ப்ரோ பேர்லாம் சொல்லி இதெல்லாம் சொன்னான். அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சான். முதல்ல இவனுக்கு தகுதி இருக்கா? நான் தான் கேட்பேன், நீ இன்னொருத்தனை தப்பு சொல்றியா, முதல்ல நீ கரெக்டா இருக்கியா? ஃபர்ஸ்ட் நீ உன்ன பாக்கணும்ல. அங்கதானே நம்மளுக்கு இப்பெல்லாம் இந்த கோவத்தோட மெயின் ரீசனே தானே, நீ இருக்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே டிவி கேல இருக்கவங்களே தப்பு சொல்லிட்டு இருக்கும் போது நீ ஒழுங்கா தான் நமக்கு கேட்க தோணும். சரி, நீங்க அவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டான், அவ்வளவுதான், சிம்பிள். மான்ஸ்டர் ப்ரோ பெயின் வந்திருக்காரு, மேல எழுத்து விடுவோமா? இல்ல, நம்ம ஃபேன் பேஸ் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நல்லா ஒருத்தன் பேசினா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே ஏற்றி கடைசியில் அவனே முதுகு குத்துவான். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், கார்த்திக் ரவிவர்மா, இந்த வைசாலி வைசாலி எல்லாம் பாரு, வந்த 2 நாள்ல 20,000 ஃபாலோவர்ஸோ என்னமோ. இந்த ட்விட்டர்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன், இவன் நம்பர் 1 ஃப்ராட், இவளை நம்பாதீங்கன்னு. ஏன்னா நானும் கோயம்புத்தூர் தான், எனக்கு தெரியும் அவளை பத்தின்னு. ஆனா ஒருத்த முளைச்சிடா கவினே, கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு ஒருத்தன் வரான், அங்க ஒருத்தன் வரான். கோயம்புத்தூர்ல நெட்வொர்க் கிடைக்குதா? நார்மல் நெட்வொர்க் இல்ல ஏர்டெல் டவுன்லாம் இருக்கு. என்ன ரீசன்? என்ன ரீசன் இந்த ஏர்டெல் கம்பெனிக்காரனுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படிங்க தெரியும் ப்ரோ? இப்போ உங்க ஊர்ல எல்லாம் எப்படி ப்ரோ தாவேகா சப்போர்ட் பொதுவா எப்படி ப்ரோ வந்தாரு? பயங்கர கூட்டம் இல்ல ப்ரோ, நான் அது உங்களுக்கு இப்படி சொல்றேன் ப்ரோ. இது வரைக்கும் நீங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதுக்கப்புறம் அந்த கட்சியோட தலைவர் வராருன்னா, காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை இவ்வளோ பெரிய கூட்டம் நான் சொல்ல, இதை விட கம்மியான கூட்டத்தையே காசு கொடுத்து தான் ப்ரோ கூட்டி ஆகணும். நான் இன்னொன்று சொல்கிறேன், கோயம்புத்தூர் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த கூட்டத்தை கூட மாட்டாங்க. கோயம்புத்தூர் வந்து அந்த கொங்கு பெல்ட்னால அது ஒரு கேஸ்ட் ப்ரிடாமினன்ட் ரீஜியனாகவே இருக்கும்.
அதெல்லாம் மீறி தளபதிக்காக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட், ரிலீஜன் வந்து கூடுறது நான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன் கோயம்புத்தூர்ல. அது ஓட்டா மாறுது, மாறலன்றதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா, இதுவே ஒரு பெரிய அண்ணன் சொன்ன மாரி இட்ஸ் எ லிபரேஷன் ராலி தான். இப்போ எல்லா ஏஜ் செக்ஷன்லயும் இப்போ உங்க அம்மா ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி 50+ 60+ இருக்கக்கூடியவங்க எல்லார்கிட்டயுமே வந்து அந்த பார்ட்டிக்கான ரீச்ங்கிறது பெரிய அளவுல இருக்கிற ப்ரோ உங்க பார்வையில? சிக்னிஃபிகன்ட்டா வுமென்ஸ் கிட்ட பயங்கரமா இருக்கு ப்ரோ. யூசுவலாவே அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கோயம்புத்தூர் வந்து அண்ணனுக்கு ஃபோர்ட் சினிமாவ பொறுத்தவரைக்கும். இங்க வந்து நீங்க அவரு மத்த ரீஜியன்ல லாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில படம் லாஸ்ட்ல போனா கூட, அது கோயம்புத்தூர்ல மட்டும் எதுவுமே அவருக்கு லாஸ்ட்ல போனதே கிடையாது. அது வந்து சினிமாவுலயே அவருக்கு ரொம்ப பெரிய ஃபோர்ட்டு. அது வந்து வுமென்ஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அவருக்கு. பிளஸ் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். விக்னேஷ் அண்ட் சம்பத் அவங்களோட ஃபேஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்ல வேல்யூ பண்றாங்க பீப்பிள். அவங்க எந்த இதுக்கு டிஎஸ்ஸா மாவட்ட இருக்காங்கன்னு தெரியல 2 செயலாளர்கள், பேரும். மாவட்ட ஆமா. செயலாளர்கள். ஆக்சுவலா எனக்கு இந்த இது தெரியல. கிழக்கா தெற்கான்னு. கிராஃப்ட் இல்ல ஆக்சுவலி ப்ரோ அவரெல்லாம் எப்பயுமே வந்து உண்மையிலே வெரி ஜெனின் போல ப்ரோ. நேத்து நான் வந்து பார்த்தேன். அது நியூஸ்ல எல்லாம் கூட சில இதுல கேரி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கல்லூரியில வந்து அந்த பூத் கமிட்டி மீட்டிங் போட்டாங்கல்ல, அங்க யாரோ ஆமா ஒரு ஊழியருக்கு அவர் 60+ 70+ நினைக்கிறேன். அவருக்கு வந்து கையில அடிபட்டு இதா இருக்கு. உடனே அவருக்கு போயிட்டு அவருடைய 2 மாசம் வேலை இருக்காது போல, கையில அடிபட்டனால 2 மாசம் வேலை இருக்காது போல, அவருக்கு வந்து 1,00,000 ரூபாய் காசு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பார்ட்டி இப்பதான் இல்ல வளர்ந்து அந்த வருது. குப்பை கிடங்குக்காக ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணா அப்படி ஆமா விக்னேஷும் பெரிய அவங்க பெரிய டீம் போராட்டம், பெரிய ஃபர்ஸ்ட் போராட்டம். அது ஆமா பயங்கர ரீச் கோயம்புத்தூர் ஃபுல்லா. கோயம்புத்தூர் full, ஆமா எக்ஸாக்ட்லி. அது அது ஒரு ஆக்சுவலா பெரிய ரீச். அதுலதான் அவருக்கு ஒரு இனிஷியேட் ஃபேஸ் பண்ணாங்க. வேல்யூவே கிடைச்சது. இப்போ பாக்குற இடம்லாம் பீப்புள் ரெகக்னைஸ் பண்றாங்க. இவர்தான் விக்னேஷ், டிவிகேவோட கோயம்புத்தூர் சவுத்த லீட் பண்ற அப்படி தலைவர் அப்படின்ற மாதிரி. சம்பத்குமார் ஆக்சுவலா மாநகர மாவட்டம் சம்பத்குமார். சம்பத்குமார் ஒரு ரீஜியன், அப்புறம் விக்னேஷ் ஒரு ரீஜியன். என்னன்னு எனக்கு லீக்ல கரெக்டா இல்ல தெரியல. விக்னேஷ் வந்து தெற்கு கோவை தெற்கு, சம்பத்குமார் ஆல் ஓவர் கோவை. ஓகே ஓகே. செக்ரட்டரி. எங்க டீம் தான் சம்பத்குமார். அவங்க டீம் சாரி, அவங்க டீம்ல தான் நான் இருக்கேன். நீங்க அப்ப சொல்லுங்க மேடம், வேற என்ன கட்சி அங்க என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம், கட்சிக்குள்ள வந்து என்ன மாதிரி பணிகள் ஐயா செய்யறாங்க இன்னொன்னு நான் ஒன்னு இது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெண்கள் ஓட்டெல்லாம் எப்படி அப்படின்னு நீங்க கேட்டதுக்காக பதில் சொல்றேன். சி எனக்கு தெரிஞ்சு தளபதிக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து இப்ப இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி அதிகம். எனக்கு தெரிஞ்சு 20 இயர்ஸ் பேக்கே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் சைல்ட்ஹுட் ஃபேனா இருக்கும்போது, நான் கிளாஸ்ல இருக்கும்போது பசங்க ஃபேன்ஸ்லாம் அவன் வேற இருப்பானுங்க. பொண்ணுங்க ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸ் தான் அதிகம். ஓகேவா? எனக்கு நான் அதனால சொல்றேன் அப்பத்துலேருந்தே. ஓகேவா? நெக்ஸ்ட் பெண்களுக்கான ஓட்டு எப்பயுமே ஜெயலலிதா அம்மா எடுப்பாங்க. முக்காவாசியான, அதாவது பெரும்பான்மையான பெண்கள் ஓட்டு வந்து ஜெயலலிதா அம்மாக்கு தான் போகுமே. ஓகேவா? அது ஒரு சிம்பத்தியாவும் இருக்கலாம், இல்ல ஒரு எமோஷனலாவும் இருக்கலாம். ஓகேவா? அந்த அம்மான்ற கனெக்ட் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஓட்டு வந்து அதிமுகவுக்கு வந்து சும்மா கிடைக்கும். ஏன்னா கலைஞருக்காகவும் அம்மாக்காகவும் சேர்ந்தவர்கள் போடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருக்க பெண்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க மொத்த எல்லா பெண்களும், இளைஞராக யங்ஸ்டர்ஸுமே சரி, எல்லாருக்குமே இந்த வாட்டி தளபதிக்கு ஓட்டு போடணும் தான் இருக்கும். அந்த தாட்டும் அந்த மைண்ட் ப்ராசஸும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு. இல்ல அதான் மான்ஸ்டர். எப்படின்னா இவ்வளவு வருஷம் வந்து வேண்டாம் இருப்பா, சரி இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்கன்ற மாதிரியே மக்களோட மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ மக்கள் வந்து பிடிச்சு எனக்கான தலைவர் இவர் தான், விரும்பி ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. இவரை தான் நான் தலைவரா தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு. அந்த 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 ஒரு வேவ் நல்லா இருக்கு பார்க்கவே. ஆனா உமன்ஸ்க்கு மத்தியில இவருக்கு சரியான ரீச் இருக்குப்பா. நான் வந்து இது ஆமா வந்து சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணல கோயம்புத்தூர்ல. சரியான ரீச் அவருக்கு. பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சா கோயம்புத்தூர்ல நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஆமா ஈஸி. அதான் ஆக்சுவலா எப்படி தெரியுமா, அது எனக்கு கவின ரெண்டு பாயிண்ட் இதுல வந்து எப்படின்னா, தளபதியே ஆக்சுவலா வந்து எல்லா தொகுதியிலுமே 25 to 30% வாங்கி கொடுத்துருவாரு. ஓகேவா? அதாவது லைக் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அங்க ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி 25 to 30 வாங்கி கொடுத்துருவாரு ஈஸியா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ். எக்ஸஸ் ஆஃப் ஓட்ஸ் நம்ம பசங்க அங்க இறங்கி ஒர்க் பண்ணானுங்கன்னா ஈஸியா இருக்கும். ரொம்ப இல்ல ஒரு ஈஸி வின் இருப்பாங்க. ஃபேஸே வந்து உனக்கு 2 டிஜிட்ல புல் பண்ணிடும். நீ சொல்ற மாதிரி அது ஆமா நான் அதான் சொல்றேன், 25 to 30 புல் சொல்லல. பண்ணிடும். நான் அது 2 டிஜிட்ல புல் பண்ணுன்னு சொல்றேன். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு நடிகர் கட்சி தொடங்கி 2 டிஜிட்ல டெபியூ ஆகுற ஒரே ஆள் விஜயண்ண ஒருத்தரா தான் இருப்பார். எக்ஸாக்ட்லி. நான் அது ஆக்சுவலா கட்சி தொடங்கினப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அண்ணன் ஒரு 2 டிஜிட்ல டெபியூ ஆனா போதும்பா, அதுவே பெரிய விஷயம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவருக்கு இருக்கு இந்த வேவ் எல்லாம் பார்த்தா இறங்கி அடிச்சா பெருசா பண்ணிடலாம் போலேன்னு தோணுது. ஆக்சுவலா எனக்குமே நடுவுல வந்து சாகர அதிமுகவை சிஆர்பி கொடுத்து நம்ம தான் காப்பாத்தி ஏதோ பண்ணிட போறோம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பரவாயில்ல, அவங்களே குழியை தோண்டி நான் ஆல்ரெடி செத்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி பிஜேபி கூட போய் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் நல்லதா போச்சு.
அவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட் ஆயிட்டானுங்க. அதுதான் பெரிய சிரிப்பு. ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர் பிஜேபியில வேலை செஞ்ச பசங்க எல்லாம் இப்ப டிவி கேக்கு தான் வேலை செய்யறாங்க. நிறைய பேர் ஆமா எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நம்ம ஆனந்த நான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அப்ப நாங்க போராட்டம் பண்ணி எங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப எங்களை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போன லேடி கான்ஸ்டபிள் அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நான் உங்க தளபதி வந்துட்டாருன்னா நானும் வேலையை விட்டுட்டு உங்க இதுல வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஆனந்த் அண்ணா போடு யாரு போடு எனக்கு புரியல. யாரு கோயம்புத்தூர்ல ஆனந்த் அண்ணா? ஆனந்த் அண்ணா நம்ம பொதுச் செயலாளர் சொல்றேன். ஆனந்த் பொதுச் செயலாளர் அவரை இப்போது கோயம்புத்தூர்ல இல்லையா அரெஸ்ட் தமிழ் பண்ணாங்களா? ஆமா இல்ல எப்பயோ அவங்க ஒரு வாட்டி சென்னையில போராட்டம் அரெஸ்ட் நடத்தும் பண்ணப்போ போது நாங்க பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இல்லைங்க அந்த சென்னையிலயா? ஓகே நோட்டீஸ் ஓகே ஓகே கொடுத்தாங்கல்லங்க, ஓகே நோட்டீஸ் ஓகே கொடுத்தாங்கல்ல, ஓகே. அண்ணா இல்ல பல்கலைக்கழக இல்ல பாலியல் அதான் கொடுமைக்காக வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல. இல்ல அதாவது கவின் என்ன தெரியுமா actually அங்க போய் அரெஸ்ட் ஆனாரான்னு கேக்குறான். என்னடா இல்ல அங்க என்ன இல்ல போய் இல்ல பண்ணாரு கோயம்புத்தூர்ல அவர் அவரு அரெஸ்ட் சென்னையில பண்ணாங்களா தான் இல்ல அரெஸ்ட் எனக்கு? ஆனாரு. சென்னையில தான் அரெஸ்ட் பண்ணாங்க. சென்னையில தான் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்கள. நாங்க இங்க போராட்டம் பண்ணப்ப எங்களை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ப்ரோ முடிஞ்சா என்ன டெய்லி ஒரு கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு ஒரு ஸ்பேஸ் போடுங்க ப்ரோ. அவங்கள பேச சொல்லி கேட்டோம்னா அங்கங்க என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து டெய்லி தெரிஞ்சுக்கலாம். மற்ற விஷயங்கள் பேசலாம், இந்த ஓகே மாதிரி சில்லறத்தனங்கள் அடிக்கலாம், அது ஒண்ணு. பட் இது வந்து ரொம்ப நாலேஜபிளா இருக்கும். இப்ப நேத்து கூட நம்ம 2-3 நாள் முன்னாடி பேசிட்டு போது கூட ஒரு விக்னேஷ் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அது கூட நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. கொஞ்சம் சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆட்களை வந்து பிடிச்சி நீங்க வந்து ஸ்பேஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.